ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி ரொம்ப சத்தான மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மாப்பிள்ளை சம்பா அரிசி சிகப்பரிசியை விட கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லா ஏஜ் குரூப்காரங்களுக்கும் பொருத்தமான ஒரு பாரம்பரிய அரிசி வெரைட்டி தான் இது. இதில் இட்லி, தோசை, இடியாப்பம் என்ன வேணால் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு பாசிப்பருப்பு வச்சு ஒரு மாப்பிள்ளை சம்பா கஞ்சி ரெடி பண்ண போகிறேன். இது டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணால் செய்யலாம். இந்த அரிசியை ஃபஸ்ட்டு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி வடிஞ்சதும் ஒரு வெறும் வாணலியில் வச்சு வறுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரோட்டீன் ப்ளஸ் துத்தநாகச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற எல்லா ஒரு சத்துக்களும் இதில் நிறையாவே இருக்குது. முக்கியமாக சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணும். நல்லா வாசம் வர வறுத்துட்டு பொடிச்சிக்கலாம். குரணையாக பொடிச்சு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கிட்டத்தட்ட 4-5 கப் அளவுக்கு தண்ணியை குக்கரில் எடுத்துக்கிறேன். இது கூடவே 2-3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். அந்த பாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்க அந்த தண்ணியிலேயே சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய் இருந்ததுன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துலாம். நான் பச்சை மிளகாய் இல்லாதனால வரமிளகாய் சேர்த்துறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, கூடவே பார்த்திங்கன்னா குறுமிளகு பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகுத்தூள், ஒரு பச்சை மிளகாய் அப்படி சேர்த்திக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, 2 பல் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாப்பிள்ளை சம்பா குரணை, அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் மாப்பிள்ளை சம்பாவை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு கூட இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இப்படி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கஞ்சி மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்புக்குமே ரொம்ப நல்லது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுருவோம். நல்லா அது வெந்துடும். ஸோ 3-4 விசில் விட்டுக்கலாம். தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக அந்த ப்ரெஷர் அடங்குனதும் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் கலந்து அப்படியே சர்வ் பண்ணி. ஸோ ரொம்ப டேஸ்டியான மாப்பிள்ளை சம்பா கஞ்சி ரெடி ஆயாச்சு. இது கூட நீங்கள் மோர், சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்லாம். பழைய சாதம் சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.